ஜிம்முக்கு போகாமலே உடம்பை குறைக்க வேண்டுமா? வந்து விட்டது ஆர்பிட்ரெக் எலைட். வீட்ல இருந்து தினமும் 20 நிமிஷம் பண்ணாலே போதும். ஒரே நேரத்தில் 6 முக்கிய தசைநார்களை கட்டுப்படுத்தி உங்கள் உடலின் தேவையற்ற கொழுப்பை 820 கலோரிகள் வரை குறைத்து உங்கள் உடலை ஸ்லிம்மாகவும் ஃபிட்டாகவும் மாற்றுகிறது. I recommend ஆர்பிட்ரெக் எலைட். தினமும் லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஆர்பிட்ரெக் எலைட்டை சுலப தவணைகளில் நீங்கள் உடனே பெற 04440504000 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். ஆர்பிட்ரெக் எலைட்டை யூஸ் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா வெயிட்ட லூஸ் பண்ணுங்க, புது லைஃபை சூஸ் பண்ணுங்க. ஆர்பிட்ரெக் எலைட் உங்கள் முழு குடும்பத்திற்கான ஆரோக்கியம். புதிய மன்னர்கள் தொடர்கிறது. மழையே வான்மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே பின் உனக்கே என் உயிரை தந்தேனே. நிழல் கூட நிஜமாய் மாறும் காதலிக்க கண்டே. நிலையின்றி நானும் இங்கு உன்னிடத்தில் வந்தே. நிலம் சேரும் மழையை போலே உன்னை சேர வந்தே. நினைவோடு என்னை விட்டு நீயும் நீங்கி சென்றாய். மழையே வான்மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. என் போட்டோ வாலெட்லயாவது வச்சிருக்கியா? இல்லையா? இல்ல. வேஸ்ட் செம்ம வேஸ்ட். நீ என்ன தப்பா பாக்குறனால தான் நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியுது. உனக்கு தான் தெரியுது நான் ஆளுங்க மணி கத்துனா எனக்கு பிடிக்காதுன்னு. நான் ஒண்ணு சொல்ல முடியல, உடனே கை விட்டு ஓடிடுறேன். நான் இப்படிதான். கல்லூரி பாடம் போலே இது என்ன காதல் பெண்ணே. கேள்விக்கு கேள்வி என்ன விடையாகுமா? கண்மூடி காதல் வந்தால் கனவாக மறைந்து போகும். கைகூடும் காதல் ஒன்றே நிஜமானதே. காதல் கண்ணீரா இல்லை காணல் நீரா? பெண்ணே காயம் இல்லாமல் ஒரு காதல் உண்டா சொல். கண்கள் சொல்லாதா என் காதல் கதையை? உந்தன் கையோடு சேர தினம் ஏங்கும் துணை நான். துணையாக நான் வருவேன், பொய் நீ சொல்லாதே. துணைவாய் நீ போகும் முன்னே காதல் கொள்ளாதே. மழையே வான்மழையே என்னை விலகி செல்லாதே. மனமே பின் மனமே நீ மௌனம் கொள்ளாதே. உயிரே என் உறவும் நீதானே. உனக்கே இனி உனக்கே என் உயிரை தந்தேனே. நிழல் கூட நிஜமாய் மாறும் காதலிக்க கண்டே. நிலையின்றி நானும் இங்கு உன்னிடத்தில் வந்தே. நிலம் சேரும் மழையை போலே உன்னை சேர வந்தேன். நினைவோடு உன்னை விட்டு நானும் நீங்கி சென்றேன். ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருவள்ளூர் அருகே விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழப்பு. 3 குழந்தைகளுடன் மனைவி கதறல்.
பிரம்மபுத்திரா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தால் அசாமில் 25,000 குடும்பங்கள் பாதிப்பு. நாகாலாந்து சட்டப்பேரவை தேர்தலின் போது 1 கோடி ரூபாய் ஏற்றிச் சென்ற உலங்கு ஊர்தி ஓட்டிகளின் உரிமங்கள் ரத்து. சென்னையில் பட்டினப்பாக்கம், நுங்கம்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கடவு பாதையில் போக்குவரத்து நெரிசல், பாலம் அமைக்க கோரிக்கை. நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே குடிபோதையில் தகராறு செய்த நியாய விலைக் கடை ஊழியர், பெண்கள் முற்றுகை. உத்தரப்பிரதேச கலவரத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21ஆக அதிகரிப்பு, ராணுவம் குவிப்பு. கலவரம் தொடர்பாக சமாஜ்வாடி அவசர ஆலோசனை, அகிலேஷ் சிங்குக்கு முலாயம் எச்சரிக்கை. பாகிஸ்தான் அதிபர் பதவியில் இருந்து விலகினார் ஆசிப் அலி சர்தாரி, புதிய அதிபராக பதவியேற்கிறார் மம்னூன் ஹுசைன். சட்டத்திற்கு புறம்பாக ஐரோப்பாவுக்குள் நுழைய முயன்ற 700 பேர் இத்தாலியில் கைது. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா. சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்க யார் காரணம்? மது அருந்திய ஓட்டுநர்கள், பொது இடத்தில் புகைப்பிடிக்கும் மக்கள், வேகத்தை மீறிய வாகனங்கள், வாகனங்களை மடக்கும் காவல்துறை, மக்களை அலட்சியப்படுத்தும் அதிகாரிகள், அதிகாரத்தைக் கண்டு மிரளும் மக்கள், மரியாதைக்கு பதில் பயத்தை தோற்றுவிக்கும் சீருடைகள், எத்தனை பிரச்சனைகள், குற்றங்கள், புகார்கள். மக்கள் எங்கே செல்வார்கள்? நீதிமன்றத்திற்கா? ஐயகோ, அங்கே காலடி வைத்தால் வாழ்நாள் முழுக்க அங்கே செல்ல நேர்ந்திடும் என்ற பயம், அறியாமையால் உந்தப்பட்ட மூடத்தனம். இருட்டிலேயே இருந்தால் பயமாகத்தான் இருக்கும். தூங்கியது போதும், விழித்தெழு தமிழா. சிலம்புகளை உடைத்தெறிவோம், சிறப்பதிகாரம் படைப்போம். விழித்தெழு தமிழா. இன்னைக்கு நாம பேச போறது சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பத்தி. லா அண்ட் ஆர்டர் அப்படின்னா இதுல நாம பேச வேண்டிய பகுதிகள் 2. ஒன்று காவல்துறை, இன்னொன்று நீதித்துறை. இதை பற்றி நம்முடன் கருத்தை பகிர்ந்து கொள்ள நிபுணர்கள் வந்திருக்காங்க. முதலாவதாக திரு கே ரகோத்தமன், முன்னாள் சிபிஐ அதிகாரி. அடுத்தது கே விஜய் ராஜேஷ், இவர் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர். வணக்கம் சார். அடுத்தது என் சிவகுமார், இவரும் உயர்நீதிமன்ற வழக்குரைஞர். கூடுதலாக இவர் 5வது தூணுடைய சட்ட ஆலோசகர். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். இப்போ முதல்ல சட்டம் ஒழுங்கு பற்றி பேசும்போது முதல்ல காவல்துறையை எடுத்துக்கலாம். காவல்துறைங்கிற போது அதில் பேச வேண்டிய பிரிவுகள் 3. ஒன்று சட்டம் ஒழுங்கு, 2வது போக்குவரத்து, அதாவது டிராஃபிக், அதுக்கப்புறம் குற்றப்பிரிவு. இந்த ரோடு, இந்த சிக்னல் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி வர்றது யாரு? டிராஃபிக் கான்ஸ்டபிள். அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்னோடனே நிறைய பேருக்கு சிரிப்பாக இருக்கும், சில பேருக்கு கோபமாக இருக்கும், நல்ல அனுபவங்கள் இருக்கும், வருத்தப்படும் அனுபவங்கள் இருக்கும். யார் யாருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு? என் பேர் தமிழ்ச்செல்வி, சேலம்லேருந்து வந்திருக்கேன். நான் பெசன்ட் நகர்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு ஒரு வீட்டு திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வரோம். நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக திங்ஸ்லாம் ஏற்றிட்டு வரோம். ஏற்றிட்டு வரக்குள்ள நடுவழியில் டிராஃபிக், அது வந்து ராங் ரூட் கிடையாது, 1 வே கிடையாது. அந்த குட்டி யானையை நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் வந்து லத்தியால வண்டி அடிச்சாரு. அப்புறம் வந்து டக்குன்னு வந்து வண்டியில் இருக்க சாவி எடுத்துட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டாரு. கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டாரு. டிரைவர் இறங்கி போயிட்டு வந்து இல்லை சார் இது ராங் ரூட் கிடையாது, நாங்கள் 1 வே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. டிரைவரையும் அங்கே நிற்க வச்சுட்டாரு. ஆமா, நான் இறங்கி போயிட்டு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, இது ராங் ரூட் கிடையாது, 1 வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன் அவர்கிட்ட. இல்லைங்க இது இந்த மாதிரி தான், இது ராங் ரூட் நீங்க வந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லக்குள்ள இன்னிலேருந்து இது ராங் ரூட் அப்படிங்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அவர் வந்து யூனிஃபார்ம் போடல. அப்ப யூனிஃபார்ம்னு ஒண்ணு ஏன் வச்சிருக்காங்க? இல்ல போடணும் தான், இல்லன்னு சொல்ல வரல. பட் அது தப்பு, அது ஒத்துக்கிறீங்க? அது ஒத்துக்கிறோம். இருந்தாலும் அவருடைய அப்ரோச், அந்த கான்ஸ்டபிளோட